ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான டிஃபன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் டிஃபனுக்கோ அப்படி இல்லைனா நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டிஃபன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிஃபன் செய்யலாம். டிஃபனுக்கு எப்போவுமே ஒரே ரெசிபி பண்ணாமல் இந்த மாதிரி 2 விதமான டிஃபனையும் கொடுக்கும்போது சாப்பிட்றவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க ஒரு சிம்பிள் டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு முதல்ல நான் பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறேன். 1/2 கிலோ கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா நான் எடுத்து சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு முதல்ல மாவோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சேர்த்துருக்கிற எண்ணெயை மாவோட நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இது கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்க போகிறேன். சப்பாத்திக்கு மாவு பிசைகிறத பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கூட விரிசலெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி விரல வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். மாவு காயாமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு அப்படியே நான் மாவு ஊற வச்சுக்க போகிறேன். மற்ற எல்லா ரெசிபீஸையும் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம சுட சுட சப்பாத்தி செஞ்சு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா ஊறட்டும். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு வெஜிடபிள் குருமா செய்யலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கூடவே பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாதிரி பொன்னிறமாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வெந்து நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா இது கூட காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 கேரட் எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 15 பீன்ஸ் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா 3 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணியை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பச்சை பட்டாணி தான் சேர்த்துக்கிறேன். கடைசியாக இது கூட உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் சேர்க்குற வரைக்குமே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கை தண்ணியிலே போட்டு வைங்க, அப்போ தான் இந்த மாதிரி கலர் மாறாமல் இருக்கும். இந்த காய்கறிகளை எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்துட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்றது போல் மிளகாய் தூள் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அப்படி இல்லைனா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் யூஸ் பண்ணுற குக்கரில் கரெக்டாக ஒரு விசில் விட்டால் போதும், காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். விசில் வெயிட் குறையிறதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கிறேன். மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெள்ளையாக தேங்காவை கட் பண்ணி இப்போ நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 முந்திரி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இது போல் தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ ஒரு விசில் வெயிட் குறைஞ்சி வந்துருச்சு. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை இப்போ பற்ற வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா குக் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா குருமாவை கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கி கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா டேஸ்டியாக வெஜிடபிள் குருமா சப்பாத்திக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வெஜிடபிள் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்தெடுத்ததுக்கப்புறம் இது கூடவே பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்புமாவை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்ல. ஓரளவுக்கு இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட காய்கறிகள் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்க போகிறேன்.
ஒரு சின்ன தக்காளி பழம் எடுத்து உள்ளே இருக்கிற விதையெல்லாம் இல்லாமல் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். 5 பீன்ஸை வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். ஒரு சின்ன கேரட்டை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். காய்கறிகளை வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமலே நான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா காய்கறியுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறி தான், அதனால தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மேலே மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஒரு 7-8 நிமிஷம் இருந்தால் போதும், காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு மேலே மூடி போட்டு மூடி வச்சு குக் பண்ணும்பொழுது நல்லா காய்கறிகள் வந்து சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 7 நிமிஷம் இல்லை 8 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும், காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு ரவையை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வறுத்த ரவையை நான் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு குறைஞ்சது 3-4 நிமிஷத்துக்கு நான் வந்து ரவையை நல்லா வறுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கு ரவையை வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட உப்புமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காய்கறிகளுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ உப்புமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி வந்து சேர்த்து குக் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு எடுத்து நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சூடான தண்ணியை தான் சேர்க்க போகிறேன். நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து தான் குக் பண்ணணும். முதல்ல 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் ரவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும். அடுத்ததான் பாதி கப் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாதி கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். மொத்தமாக எடுத்திருந்த 1.5 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிறேன். அப்பப்போ மூடி எடுத்துகிட்டு கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சு இந்த மாதிரி ஒரு 2-3 முறை நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா நல்லா உதிரி உதிரியாக உப்புமா வந்து கிடச்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடி வச்சு நல்லா கலந்து கொடுத்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உதிரி உதிரியாக வெஜிடபிள் உப்புமா வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். உப்புமாவுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு சட்னி வந்து அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கிறேன். 1.5 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 3 வரமிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி சட்னியை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சட்னியை ஒரு கப்பில் மாற்றிட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா உப்புமாவுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த தாளிப்பையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து கொடுத்துட்டா போதும். டேஸ்டியாக உப்புமாவுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்க சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த 3 ரெசிபியும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் மாவு வந்து நல்லா ஊறினா போதும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரெசிபியும் செஞ்சாச்சு. மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி சப்பாத்தி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு நான் வந்து சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு சப்பாத்தியை வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு எப்போவுமே மாவு வந்து கொஞ்சம் மெல்லிசாக தான் தேய்ப்பேன். இது போல் ஓரளவுக்கு மெல்லிசாக மாவு தேய்ச்சதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் தோசைக்கல்லில் போட்டு. ஒரு சிலருக்கு எண்ணெய் போட்டு செஞ்சால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு எண்ணெய் போட்டு செஞ்சால் பிடிக்காது. அதுக்கேற்றது போல் நீங்கள் வந்து சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதே போல் மீதி இருக்கிற மாவை நான் வந்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணிக்க போகிறேன். கடைசியாக சப்பாத்தியை செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சுட சுட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பவும் ஒரே ரெசிபி டிஃபனுக்கு செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் இது போல் 2-3 ரெசிபி நீங்கள் டிஃபனுக்கு வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்றவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவும் சாப்பிட்றத விட கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க. நம்ம எப்படியும் வெஜிடபிள் குருமாவுக்கு காய்கறிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுவோம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உப்புமாவுக்கும் கொஞ்சம் காய்கறிகளை கட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ப்ளைனாக உப்புமா செய்யாமல் இது போல் வெஜிடபிள் உப்புமா செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்றவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் இது போல் டிஃபனுக்கு இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.